என்னாகமம் எழுதியதான புத்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். பிழையாமின் கண்களை திறந்தார், வழியிலே நின்று ஒருவின பட்டயத்தை கைகளிலே பிடித்திருக்கிற தூதரை கண்டு தலை குப்புற விழுந்து அவன் பணிந்து கொண்டதாக வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இங்க நம்ம வாசிக்கும் பொழுதே எந்த நபரை குறிச்சு நம்ம அந்த வாசிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சிருப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்க ஒரு நபர் வருகிறார். அவருடைய பெயர் என்ன பேரு? சத்தமா சொல்லுங்க. பிழையாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏற்கனவே நம்ம கேட்டிருப்போம், தியானம் செய்திருப்போம். ஒருவேளை பைபிள்ல இப்படிப்பட்ட ஒரு நபரை குறிச்சு எனக்கு தெரியாது அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு சில காரியங்களை பிழையாமின் மூலமாக கற்றுக்கொள்ள போகிறோம். பிழையாமுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தா, அந்த தரிசனத்திலிருந்து சில நோக்கங்களையும் ஆண்டவர் பிழையாமுடைய வாழ்விலே வைத்திருந்தார். இன்றைக்கு பிழையாமுக்கு கொடுத்த தரிசனத்தை போல நம்மளும் பலரும் இன்றைக்கு தரிசனம் பார்க்கிறோம், வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்கிறோம். அந்த வெளிப்பாடுகளும் தரிசனங்களும் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கங்களாக செயல்படுகிறது என்பதை உங்களுக்கு இந்த பிழையாமை குறித்து சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் கிருபை பாராட்டுவாராக. அப்ப இங்க வாசித்த வசனத்தை வாசித்தோம். கர்த்தர் பிழையாமின் கண்களை திறந்தார், வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தன்னுடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதரை அவன் கண்டு தலை குனிந்து முகமுற்ப விழுந்து பணிந்தான் என்று சொல்லப்படுகிறது. இத பிழையாம் அப்படின்னா அந்நியன் என்று அர்த்தம். எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க. பிழையாம் அப்படின்னா அந்நியன் என்று அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிழையாமை குறித்து நாம் அறிந்திருக்கிற சத்தியங்கள், அநீதியான ஒரு கூலியை சம்பாதித்தவன் தான் இந்த பிழையாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த பிழையாம் ஒரு தீர்க்கதரிசி அல்ல. இந்த பிழையாம் ஒரு குறி சொல்லும் ஆவி உடைய ஒரு மனிதனாக பைபிள்ல காணப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிழையாம குறித்து நம்ம ஸ்தோத்திரம் பாணியில சொல்ல போனா ஒரு கருணாக்குக்காரன் சொல்லலாம். சொல்றீங்களா? சிலவங்க உனக்கு கருணாக்கு சொன்னா அப்படியே என்ன பண்ணுது? பழிச்சிருது. அவன் சொன்னது அப்படியே நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி அந்த நாட்களிலே பிழையாமுக்கு ஒரு கருணாக்குன்னு வச்சுக்கோங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொல்றது அப்படியே நடக்குங்கிற ஒரு ஐதீகம் அந்த நாட்களிலே இருந்தது. அந்த நாட்களிலே மோவாபின் ராஜா, மோவாப் தேசத்தினுடைய ராஜா பாலாக் என்பவர் ஒரு விஷயத்தை செய்கிறார். சில அதிபதிகளை கூப்பிட்டு அந்த அதிபதிகள்கிட்ட அவர் சொல்லி அனுப்புகிறார், நீ போய் பிழையாம பாரு, பிழையாம கிட்ட இஸ்ரவேல் ஜனங்களை சாவு போடணும். இஸ்ரவேல் ஜனங்க நல்லா இருக்க மாட்டாங்க, வாழ மாட்டாங்க, பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிழையாமட்ட சொல்றாங்க. இப்போ அதிபதிகள் எல்லாம் யார்கிட்ட வராங்கன்னா பிழையாம தேடி வராங்க. பிழையாம கிட்ட வந்து இந்த செய்தியை பாலாக் ராஜா சொல்லி விட்டாரு, மோவாபிய ராஜா சொல்லி விட்டாரு, ஜனங்களை சாபம் போடணும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, பிழையாம அப்படியா, நீங்க இங்க நைட்டு நீங்க ஒரு நாளைக்கு இருங்க, நான் போய் ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நான் சொல்றேன் அப்படின்றார். இது உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம். நான் உங்களுக்கு ஓவரலா சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் நைட்டு போய் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணின உடனே ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கலாம் கூடாதுப்பா, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிடு அப்படின்றாரு. உடனே காலையில வந்து பிழையாம் சொல்றாரு அதிபதிகளை பார்த்து, ஐயோ ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? நோ சொல்லிட்டாரு, அவங்களை சாபம் போடக்கூடாது, நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்றாங்க. இப்ப அதிபதிகள் எல்லாம் மறுபடியும் ராஜா கிட்ட போறாங்க. ராஜா கிட்ட போய், ராஜா நாங்க இது மாதிரி சொன்னோம். அப்போ பிழையாம் என்ன சொல்றாருன்னா, அது இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க முடியாது, ஆகையால் நீங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்றாருன்னா பாலாக் ராஜா இந்த அனுப்பின அதிபதிகளை காட்டிலும்
சீனியர்ஸ் இருப்பாங்க பாருங்க, அவங்களோட மூத்த அதிபதிகள், அவங்கள கூப்பிட்டு எப்பா நீங்க போய் பேசுங்க பிழையாம கிட்ட, கொஞ்சம் வெகுமதி, கொஞ்சம் காசு கொடுத்துடலாம், சில பரிசுகள் எல்லாம் கொடுத்துடலாம், அதை வாங்கிக்கிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை சாபம் போட்டு அப்படின்னு சொல்லி சீனியர்களை அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப மூத்த அதிபதிகள் எல்லாம் வராங்க, வந்து இது பைபிள் இருக்கிறதா உங்களுக்கு அப்படியே சொல்ற நேரம் இல்லாதனால இப்ப வந்து இந்த பிழையாம் சொல்றாங்க, பிழையாம் எங்களுடைய ராஜா சொல்றாரு கொஞ்சம் வெகுமதி எல்லாம் கொடுக்குறாங்களாமா, கொஞ்சம் பணம் எல்லாம் கொடுக்குறாங்களாமா, அதை வாங்கிக்கிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை சாபம் போட்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கவனிக்கணும், இப்ப பிழையாம ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும், நான் நேத்தே ஜெபம் பண்ணிட்டேன், முந்தா நேத்தே ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவர் சபிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, ஆகையா நீங்க கிளம்புங்க காத்து வரட்டும் அப்படின்னு சொல்லாம இவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நைட்டு நீங்க தங்குங்க, நான் ஆண்டவர்கிட்ட போய் மறுபடியும் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், அவர் ஏதாவது தலை ஆட்டுவாரா தலை அசைக்குவாரா அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அங்க தங்க வைக்கிறார். இப்ப நைட்டு போயிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இந்த பாலாக் ராஜா ஆட்களை அனுப்பி கேட்கிறாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சாபம் போடணும், என்ன பண்ணணும் ஆண்டவரே கேட்கிறாரு. ஆண்டவர் பார்த்தாரு, சரி ஓகே அப்படின்ட்டாரு. என்ன சொல்லிட்டாரு, வேண்டான்னவரு ஓகே சொல்லிட்டாரு. இப்போ ஒரு ஒரே சந்தோஷம், சரி பணத்துக்கு பணமும் ஆச்சு, சாபத்தை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இந்த அதிபதிகளை வந்து பார்த்து ஆண்டவர் ஓகே சொல்லிட்டாருப்பா நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்குள்ள ஒரு பிளானுக்குள்ள வந்துட்டாங்க. வசனம் வாசிக்க வேண்டாம், அந்த வசனம் சொல்லப்படுகிறது 21ல, அந்த வாசித்த 22ஆம் அதிகாரம் 21ல, பிழையாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோடு கூட போனா. கழுதையை பிடிச்சாரு, கழுதைக்கு நல்ல சேனெல்லாம் கட்டி சாப்பாடு ஆகாரம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கழுதை மேல உட்கார்ந்து பிரயாணப்பட்டார். பிரயாணப்பட்டு போய்கிட்டே இருக்கும் பொழுது நீங்க குறித்து மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள், 23வது வசனத்துல அந்த கழுதைக்கு முன்னாடி ஒரு தேவதூதன் நிற்கிறார். அந்த தேவதூதன் நிற்கிறத பார்த்த உடனே கழுதை என்ன பண்ணுதுன்னா வயலுக்குள்ள இறங்கி போகுது. இப்ப கழுதை மேல யார் இருக்கா? பிழையாம் இருக்கிறார். பிழையாம் மேல உட்கார்ந்துக்கிறார். கழுதை என்ன பண்ணுதுன்னா வயலுக்குள்ள போகுது. வயலுக்குள்ள போன உடனே அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லப்படுகிறது, ஃபர்ஸ்டா கழுதையை போட்டு அடிக்கிறாரு, அடின்னு அடிக்கிறாரு. அடிச்சு கழுதைய நான் ஒரு இடத்துக்கு போலாம் பிளான் பண்ணா நீ ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னு அடித்தார் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அடித்த பிறகு மறுபடியும் அந்த கழுதையுடைய டைரக்ஷனை மாற்றி ஓடிட்டு போறாரு. போயிட்டு இருக்கும் பொழுது ரெண்டு பக்கம் சுவர் இருக்கு. இந்த சுவருக்கு முன்பதாக தேவதூதன் வந்து நிற்கிறார். தேவதூதன் நிற்கிறத பார்த்ததுமே கழுதை என்ன பண்ணுச்சுன்னா அந்த சுவர் பக்கமா இருக்கிற அந்த பகுதி, அந்த ஒரு பக்கமாக இந்த கழுதை அப்படியே உரசிட்டே நடக்குது. இப்ப ரெண்டு பக்கம் கால் போட்டு இருக்கிற பிழையாமுடைய கால் எங்க உரசுது? சுவர்ல போட்டு உரசுது. உரசனோடனே ஒருவேளை ரத்தம் வந்துச்சோ பெயிண்ட் போச்சோ நமக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவருக்கு மறுபடியும் கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த உடனே 25வது வசனத்துல பிழையாமின் காலை சுவரோடு நெருங்கிட்டு திரும்பவும் அதை என்ன பண்றாரு? அடித்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. 2 அடி ஆகி போச்சா? 2 அடி வாங்கிட்டு கழுத சைலண்டா இருக்குது. இப்ப என்ன நடக்குதுன்னா அதனுடைய 27வது வசனத்தை வாசித்தீங்கன்னா கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிழையாமின் கீழ் படுத்துக் கொண்டது. பிழையாம் கோபம் மூண்டவனாகி கழுதையை தடியினாலே 3வது அடி. இப்போ கழுதை டென்ஷன் ஆகுது. கழுதை என்ன பண்ணுதுன்னா படுத்துக்கிச்சு. வேற வழியே இல்ல பாருங்க. ஒன்று வயல்ல இறங்கி போச்சு, 2வது இடுக்கமான செவல்ல பிழையாமுடைய காலை நெருங்கிக்கிட்டே போச்சு, 3வது கழுதைக்கு வேற வாய்ப்பு, சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கிடைக்கல. கழுதை பேசாம படுத்துக்கிச்சு. இப்ப படுத்த கழுதையையும் இந்த பிழையாம சும்மா விடுறாங்க. ஏதாவது வயிறு வலியோ தலைவலியோ காய்ச்சலோ என்ன ஆச்சோ என் கழுதைக்கு அப்படின்னு கழுதைய தடவி கூட கொடுக்காம கழுதையை போட்டு அடி அடிக்கிறாங்க. இப்ப கழுதை அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க 28. யார் வாயை திறந்தாரா? கழுதை பேசியிருக்கா? கழுதை நான் படித்த வரைக்கும் கடைக்கும் ஒரு முடியல. அப்படிதானமா? கழுதை கடைக்கும் கடைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. இங்க கழுதை வாயை ஆண்டவர் திறந்துட்டாரு.
கழுதை வாயை திறந்த உடனே கழுதை பேசுது, பிழையாம பார்க்கிறார். இப்ப கழுதை என்ன பேசுது பாத்தீங்கன்னா, அது பிழையாம பார்த்து, நீ என்னை எத்தனை முறை 3 தரம் அடிக்கும்படி நான் உனக்கு, இங்க அந்த வரியை நீங்க பாத்தீங்கன்னா அது பிழையாமை பார்த்து, அப்படிதானே? பிழையாம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குது, அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கல. பிழையாம மூஞ்சிக்கு மூஞ்சா நேரா வச்சு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து, பிழையாமே என்ன நீ 3 தடவை அடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன்? பிழையாம அப்படியே டென்ஷன் ஆகுது. அடுத்த வருஷம் பிழையாம பேசுறாரு பாருங்க. பிழையாம கதையை பார்த்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? என்ன நீ கிண்டல் அடிச்சு கேலி பண்ணிக்கிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டே எப்பட வந்துட்டு இருக்கிற? என் கையில ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுது உன்னை என்ன பண்ணுவேன்? கொன்று போடுவேன் அப்படின்றார். அடுத்த வசந்த வாசம் கழுதை மறுபடியும் பிழையாம பார்க்குது. நீ என்ன வளர்த்த நாள் முதல், குட்டியிலிருந்து வளர்த்த பாரு, அல்லது என்ன வாங்கின பாரு, அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நீ என் மேல உட்கார்ந்து நான் சுமந்த கழுதை நான் தானே. இப்படி உனக்கு இது மாதிரி எப்பயாவது நான் உனக்கு செய்தது உண்டா என்றார். ஆமென் சொல்லுங்களேன். அதற்கு அவர் சொல்றாரு இல்லை என்றார். ஆமென் சொல்லுங்களேன். இத்தனை சம்பவங்களும் ப்ராசஸும் நடந்த பிறகுதான் இன்றைக்கு நம்ம திறவுகோலாய் வாசித்த வசனம் வருது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த 3 முறையும் அடிக்கிறார். அடிச்சு 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 இந்த கழுதையை சித்திரவதைப்படுத்தி கழுதை பேசுது. இது ஒரு தரிசனம். இப்ப கழுதை பேசிடுச்சு. கழுதை பேசின உடனே இவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். ஒரு தேவதூதன் உருவின பட்டயத்தோடு கூட நின்று கொண்டிருக்கிறார். அதை பார்த்த உடனே பிழையாம் முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டான் என்று வேதம் நமக்கு இந்த தரிசனத்தை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனால கவனிச்சீங்கன்னா தான் பிரசங்கம் உங்களுக்கு புரியும். இப்போ இத்தனை சம்பவங்களும் ப்ராசஸ் நடந்த பிறகு இந்த பிழையாம் வீட்டுக்கு திரும்பி போகல. தேவதூதன் தடை பண்ணிட்டாரு, ஆண்டவர் நோன் சொல்லிட்டாரு, அதனால நான் திரும்பி போறேன் அப்படின்னு சொல்லாதபடி இந்த பிழையாம் இப்போது என்ன பண்றாருன்னு சொன்னா, நேரம் மலைக்கு போறார். மலைக்கு போய் மலையில இந்த ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை சாபம் போடுவதற்காக அவர் என்ன பண்றாருன்னா, அந்த மலையில போய் சாபம் போடுறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறார். கவனிங்க, சாபம் போட உட்கார்ந்து இருக்கிற இடத்துல பலிகள் நடக்குது, பலிபீடங்கள் கட்டுறாங்க, டைம் வேஸ்ட். அந்த பலி செலுத்துவதற்கு ஆடோ மாடோ அது அதற்கு ஏற்ற பலிக்கான பொருட்களையும் கொண்டு வராங்க. இவ்வளவு ப்ராசஸ் நடந்த பிறகு இவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை சாபம் போட போறாரு. என்ன சாபம் போட்டிருப்பாரு எனக்கு தெரியல. நான் ஒருவேளை நினைச்சேன், ஒருவேளை அவரு நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க அப்படின்னு இங்க இருந்து வருது, வாய் சொல்லுது நீங்க நல்லா இருப்பீங்க. அடுத்தது உள்ள இருந்து அவர் சொல்றாரு நீங்க வாழவே மாட்டீங்க அப்படின்னு உள்ள இருந்து இப்படியே வருது. வாய் சொல்லுது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீங்க நல்லா வாழுவீங்க. நான் சொல்றது புரியுதா? இவர் கன்ஃபியூஷன் ஆகுறாரு. நான் மனசுக்குள்ள ஒண்ணு நினைக்கிறேன், இங்க வெளியே வர்ற அவுட்புட் வேற, இன்புட் வேறயா இருக்கு, அவுட்புட் வேறயா இருக்கு. இவருக்கு ரொம்ப கன்ஃபியூஷன். உடனே பாலாக்கு பாக்குறாரு, பிழையாம பாக்குறாரு. எப்ப லொகேஷனை மாத்துங்க. அங்க இருந்து இன்னொரு மலைக்கு போறாங்க. அந்த மலையில போய் நேரங்களை பாருங்க, நேரம் செலவிடுறாங்க, பலிபீடம் கட்டுறாங்க, பலி செலுத்துறாங்க. இவ்வளவு ப்ராசஸ் நடந்த பிறகு அங்கேயும் போய் என்னெல்லாம் சாபமா சொல்றதுக்கு வாயை திறக்கிறாரோ அத்தனையும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆசீர்வாதமா போய்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா இங்க பைபிள்ல நமக்கு நல்லா தெரியும், இப்படி ஆசீர்வாதங்களா போய்கிட்டே இருக்க இவர் நடந்தது என்னன்னா 24:1 வாசித்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்போ பிழையாம் பாலாக்கு ராஜாவை பார்த்து சொல்றாரு, பாலாக்கு ராஜா, அதிபதிகளே, எனக்கு வெகுமதிகளை கொடுத்தவர்களே, நல்லா சொன்னீங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதாயா கர்த்தருக்கு பிரியம் அப்படின்ட்டு. ஆமென் சொல்லுங்க.
இந்த சம்பவம் எல்லாம் நடந்த பிறகு சில துர் ஆலோசனைகள் எல்லாம் பாலாக் ராஜாவுக்கு அவர் கொடுத்து தேசத்தை எப்படி ஆட்சி செய்யணும், எப்படி அடிக்கணுங்கிற சில ஆலோசனைகள் எல்லாம் கொடுத்த பிறகு அவர் விரும்பினது எப்படின்னா, நான் ஒரு நீதிமானை போல மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இந்த பிழையாமுக்கு இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா கால கடைசியில அவர் ஒரு பட்டய கருப்பில அவரை வெட்டி கொன்றார்கள் என்று சரித்திரம் பிழையாமை குறித்து முடிகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். வழி எனக்கு எப்படி இருக்கு? மாறுபாடான வழியில பிழையாமுடைய போக்கு போனதுனால அவருடைய மரணம் கடைசியாக நீதிமானா மரிக்கணும்னு விரும்பினவன் பட்டய கருக்கில அவன் மரித்து போனான் என்று சரித்திரம் நமக்கு சொல்லிக்கிறது. இப்ப உங்களுக்கு பிழையாமுடைய இந்த சம்பவம் தரிசனம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா பிழையாமை குறிச்சு நம்மளை குறிச்சு ஆண்டவர் சில நோக்கங்களை வச்சிருக்கிறார். ஒரு 3 நோக்கங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு மிக சுருக்கமா நான் பிரசங்கிக்கிறேன். இதே சத்தியத்திலிருந்து தான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப பிழையாமுடைய பின்னணி, அவருடைய தரிசனம் என்ன? புறப்பட்டார், ஆண்டவர் நோ சொன்னார், மறுபடியும் எஸ் சொன்னார், மறுபடி 3 முறை அந்த கழுதையை கொண்டு தடை பண்ணினார். இத்தனையும் மீறி போய் அந்த சாபம் சொல்லும் பொழுது ஆசீர்வாதமா மாறினார். இது அவருடைய தரிசனம். இதற்கான நோக்கங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு 3 விஷயத்தை 15 நிமிடத்துல நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒன்று, அதே என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்க. வாசித்த அதிகாரத்தினுடைய 31ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் பிழையாமின் கண்களை திறந்தார். வழியில யார் நிற்கிறார்? கர்த்தருடைய தூதன். கையில் என்ன இருக்கு? பட்டயம். அப்ப ஒன்று, நம்மளுடைய தரிசனங்களும் நோக்கங்களும் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், அல்லது நம்ம பார்க்கிற தரிசனங்களுக்கு மாறாக நம்முடைய வாழ்வில் ஒன்று எச்சரிப்பு வரும், வார்னிங் கிடைக்கும். இங்க என்ன நடக்குதுன்னா, பட்டயத்தை கையில வச்சுக்கிட்டு தேவதூதன் எதிராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, சிலவங்க நம்ம சொப்பனம் பார்ப்போம், தரிசனங்களை பார்ப்போம், அதற்கு மாறாக சில காரியங்கள் நடந்துட்டு இருக்கும். அப்ப நம்ம ஒரு விஷயத்தை இந்த சத்தியத்துல கற்றுக்கொள்ளணும். எனக்கு ஆண்டவர் வார்ன் பண்றாரு, எச்சரிப்பு கொடுக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்ப நைட்டு போய் ஜெபம் பண்ண அந்த ஆண்டவர்கிட்ட ஒரே ஆண்டவர் தான் ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் நோ சொன்னாரு, அடுத்த நாள் ஓகே சொல்றாருன்னா நம்ம கொஞ்சம் விளங்கி கொள்ளணும். நேற்று நோ சொன்னாரு, இன்னைக்கு திடீர்னு ஓகே சொல்றாரு அப்படின்னா சில நேரத்துல ஆண்டவர் நம்ம முகத்தை பார்ப்பார். ஐயோ பாவமா இருக்கிறாங்களே, இவங்க ஜெபம் பண்றாங்களே, சரி எப்படியாவது கொடுத்துருவோம் அப்படின்னு பார்ப்பான். ஆனா அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு சில ஸ்தோத்திரம் எச்சரிப்பை, வார்னிங்க ஆண்டவர் கொடுப்பார். நமக்கு முன்பாக சில நேரத்தில் அந்த எச்சரிப்பு வரும் பொழுது ரொம்ப கவனமா செயல்படணும். அல்லேலூயா. சில நேரத்தில் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல எல்லாம் ஒரு எலும்பு கூட்டு மண்டையை வச்சு பெருக்கு அந்த எலும்பு மாதிரி வச்சிருப்பாங்க. அப்படி வச்சாங்கன்னா என்ன அர்த்தம்? எச்சரிக்கை, டேஞ்சர், போகாதீங்க, ஒரு வார்ன் பண்றோம். அந்த பொண்ணுங்க சில நேரத்தில் அந்த டேஞ்சர் கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம போகக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளணும். நமக்கு வருகிற எச்சரிப்பு வரும் பொழுது நீங்கள் நானும் நம்மை நாமே கொஞ்சம் சரி செய்து கொள்ள வேண்டும். எந்த இடத்துல நான் எச்சரிப்பு வருது, அந்த எச்சரிப்புல நம்மை நாம சரி செய்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் நல்லவராக இருக்கிறார். உதாரணமா ஒரு சம்பவத்தை நான் பைபிள்ல இருந்து சொல்றேன். 2 சம்பவம் வாசிக்க வேண்டாம். 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து நீங்க முழு அதிகாரத்தையும் படிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜ்யபாரத்துல பலத்தவனாய மாறிட்டான். தேசத்துல சிறந்த ராஜாவா தாவீது மாறிட்டார். மாறின உடனே சத்துருவானவன் இந்த தாவீதுடைய இருதயத்துல ஒரு சில ஏவுதலை கொடுக்கிறான். என்ன ஏவுதலை கொடுக்கிறான்னா, ஜனங்கள் எல்லாம் சென்சஸ் எடு, கவுண்ட் பண்ணு, வீட்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆண் எத்தனை, பெண் எத்தனை, பிள்ளைகள் எத்தனை அப்படிங்கிற கணக்கெல்லாம் தேசத்துல எடுன்னு சொல்லி தாவீது பிசாசால் ஏவப்பட்டு இந்த காரியத்தை செய்கிறான். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கும் போது என்ன சொன்னார்? உன்னை நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல, கடல்ல இருக்கிற மணலை போல, பூமியில் இருக்கிற தூளை போல நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. இப்படி ஆண்டவர் பெருக பண்ணுவேன்னு
சொன்ன இடத்துல இத குறுக்கா போய் நான் என்ன போறேன்னு சொன்ன ஆண்டவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அல்லேலூயா. இப்ப ஜனங்கள் எல்லாம் என்னன்னு விரும்புறாங்க. என்னன்னு விரும்ப உடனே தேசத்தின் அதிபதிகள் தலைவர்கள் எல்லாம் கூடி வராங்க, ராணுவ தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வராங்க. தாவீதுகிட்ட பேசுறாங்க, தாவீது ராஜா நீங்க செய்வது கொஞ்சம் தவறு மாதிரி எனக்கு தெரியுது, ஆகையால் இந்த சென்சஸ் இந்த கணக்கெடுக்கிற வேலையை நாம விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. பைபிள் சொல்லப்படுகிறது இந்த தாவீதுடைய வார்த்தை வளர்த்தது என்று சொல்லி அதை 4ஆம் வசனத்துல வாசிக்க முடியும். ராஜாவுடைய வார்த்தை வளர்த்து நோ நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு தாவீது செய்கிறார். இப்ப கணக்கெல்லாம் எடுத்து முடிச்ச பிறகு என்ன நடக்குதுன்னா 10ஆம் வசனத்துல இருதயம் வாதிக்குது, தாவீதுடைய இருதயம் வாதிக்குது. வாதித்த தாவீதுடைய வாழ்க்கையில நாத்தான் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி, நான் சொல்றது எச்சரிக்கை அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த உதாரணத்தை சொல்றேன். நாத்தான் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி தாவீதுகிட்ட சொல்றாங்க, எப்பா நீ சென்சஸ் எடுக்க கூடாது, எடுத்துட்ட. ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு தேசத்துல பட்டயம், கொள்ளை நோய், அதுக்கு பின்பாடு பஞ்சம் அப்படிங்கிற 3 சாதங்களை நான் அனுப்ப போறேன். இதுல எதை நீ செலக்ட் பண்றியோ செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்ற. நான் சொல்றது புரியுதா? ஒரு எச்சரிப்பு வருது. இந்த எச்சரிப்புல தாவீது அடுத்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது அவன் விண்ணப்பம் பண்ணினான், ஒப்பு கொடுத்தான். தேசத்துல பெரிய ஒரு கொள்ளை நோய் வந்து அநேக ஜனங்கள் மரித்து போனார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்ப நம்ம சொல்ல வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் விஷயம், நமக்கு வருகிற எச்சரிப்பு மணியில நீங்களும் நானும் கொஞ்சம் உஷாராயிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே நம்ம டக்கு நினைச்சிட மாட்டார். டக்குன்னு நமக்கு கஷ்டம் வந்துடாது. சில நேரத்தில் அப்பப்ப அப்படியே லைட்டா கொடுத்து பார்ப்பா. அதை நம்ம சரி செய்து கொண்டோம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் பிரகாசமா மாற்றிடுவார். அல்லேலூயா. இந்த பிழையாமுக்கு ஒரு எச்சரிப்பு வந்தது. ஆகையால் தான் அந்த பட்டயத்தை உருவின பட்டயத்தோடு கூட தேவதூதன் நின்றார். அவர் விழித்துக் கொள்ளவில்லை. இன்னைக்கு நீங்கள் நானும் விழித்துக் கொண்டு விசுவாசத்துல பயணிப்போம். இரண்டாவது விஷயம், நம்முடைய வாழ்க்கையில எதிர்ப்பு வரும். ஒன்று எச்சரிப்பு வரும், இரண்டாவது எதிர்ப்பு வரும். நம்ம தரிசனத்துக்கு விரோதமாய், நம்முடைய நோக்கங்களுக்கு விரோதமாய் எதிர்ப்பு வரும். அது நல்ல எதிர்ப்பா இருந்தா ஏற்றுக்கொள்ளணும். அது கெட்ட எதிர்ப்பா இருந்தா ஆண்டவரை ஜெபம் பண்ணி ஆண்டவரே என்ன விஷயம் நம்மை நாமே சரி செய்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த எதிர்ப்புக்கு உதாரணமாக 32ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவனை நோக்கி இந்த கடைசி வசனம் வாடிதான் அந்த பாயிண்ட். என்ன பாயிண்ட்னா, நான் உனக்கு எதிரியாக யாரு? ஆண்டவர் பிழையாமுக்கு யாரா மாறிட்டாரு? நம்ம கேட்ட பிரசங்கம் வரைக்கும் ஆண்டவர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவா, நீ கீழாகாமல் மேலாவாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ பலப்படுவாய் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் உண்மை, சத்தியம். நான் அங்க சொன்னேன், சில நேரத்துல நம்ம சத்தியங்களை சொல்லும் பொழுது நீங்க சபைக்குள்ள வந்தா எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க, சுகமா இருப்பீங்க, சமாதானமா இருப்பீங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவங்க நம்ம சரி செய்யற வேலை, நீங்க சொல்லப்படுகிற வார்த்தை பிழையாமுக்கு எதிரி யாரு? ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க அவர் சொல்றாரு, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமாய் சொல்லப்படுகிறது. அவருக்கு விரோதமாக எப்படி வந்திருக்குன்னா, எதிரியாக புறப்பட்டு வந்திருக்கிறேன். சில நேரத்துல ஆண்டவர் நமக்கு எதிரியாக நிற்பார். புதுசா இருக்குல்ல பிரசங்கம்? ஆண்டவரே நமக்கு எதிர்த்து நிற்பாருங்க. எதிர்த்து நிற்கும் பொழுது ஒன்று எச்சரிப்பு கொடுப்பார், இரண்டாவது ஆண்டவரே எதிர்த்து நிற்பார். அந்த எதிர்த்து நிற்கும் பொழுது நம்மை நாமே சரி செய்து கொள்ள வேண்டும். அவர் எதிர்த்த எனக்கு என்னடா நம்ம வழியில போனா இந்த பிழையாமுடைய நிலைமையை போல சில நேரங்களில் மாறிவிடும். அநித்தியமான கூலிக்கு நம்ம பாத்திரவான்களாய் மாறிவிடுவோம். சில நேரங்களில் ஆண்டவர் எதிர்த்து நிற்கும் பொழுது அதை நோதான் எழுதிங்களா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க கவனிங்க, சாலமோன் பைபிள்ல சொல்லப்படுகிறது, சாலமோன் சமாதானத்தின் புருஷன் என்று சொல்லப்படுகிறது. இந்த சாலமோனுக்கு 2 முறை வார்னிங் வந்தது. ஆண்டவர் வார்ன் கொடுக்கிறாரு, 2 முறை வார்ன் பண்றாரு. அவர் உருப்பிட்ட பாரு இல்ல, 3வது முறை சத்து நடி ஒப்பு கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்ப எச்சரிப்பும்
எதிர்ப்பும் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கும் என்று சொன்னால் நீங்க கவலைப்படாதீங்க. கடவுள் உங்களை கொண்டு என்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்ற விஷயத்தை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ நம்ம பைபிளையே பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் இருந்தாலும் தாவீதுடைய வாழ்க்கையெல்லாம் வாசிச்சீங்கன்னா அவர் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை என்ன பண்றாரு, அவருக்கு சத்துருக்கள் எல்லாம் பாதபடிக்கு கீழே வந்தாங்க. ஆனா பிணையாமுடைய ஹிஸ்டரியில இன்னைக்கு கேட்கிற சத்தியத்தின் பிரகாரம் ஆண்டவரே சில நேரத்தில் நமக்கு எப்படி இருப்பார், எதிரியாக இருப்பார். ரொம்ப கவனமா இந்த பயணத்தை நீங்களும் நானும் மேற்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். விசுவாச பயணம் என்பது சாதாரணமானது அல்ல. ஆண்டுடைய வருகை வரையிலும் இதை பத்திரமா கண்ணி பத்திரமா பாதுகாப்பது நம்மளுடைய அது பெரிய ஒரு கடமையா இருக்கு. பல காற்றுகள் புயல்கள் வந்தாலும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. மோசேயுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் எதிரியாக செயல்பட்டதுக்கு உதாரணமா சொல்றேன். மோசே யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். 1ஆம் வசனத்துல 2ஆம் வசனங்கள்ல ஒரு அக்கினி ஜுவாலையில ஆண்டவர் வெளிப்படுறாரு. அங்க ஆண்டவர் மோசேயோடு கூட முகமுகமா பேசுறாரு. மோசே கிட்ட பேசி சில அடையாளங்கள் எல்லாம் காண்பித்து நான் உன்னை ஸ்தோத்திரம் அந்த அடிமையா இருக்கிற உன் ஜனங்களை மீட்பதற்காக உன்னை நான் அனுப்புறேன்றார். இவர் என்ன சொல்றாருன்னா, நான் வரமாட்டேயா, எனக்கு திக்குவாயி மன்னனாவு, நான் வரமாட்டேன்றார். ஆண்டவர் விடல, வர வச்சு ஒதுக்க வச்சு கூட்டு போற வழியில 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 24ஆம் வசனத்தை வாசிங்க. மோசேக்கு விரோதமாக எதிர்ப்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். யார? மோசேயை படிங்க. வசனத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா புரிஞ்சிடும். 4:24 எதிர்பட்டு என்ன பார்த்தாரா? எப்பா சாதாரணமான ஆள் தனக்கு வந்தப்பா. ஆண்டவர் மோசேக்கு முன்னாடி வந்து நின்று அவன் கொலவதிய பிடிச்சி கொல்ல பார்த்தான். ஆஹா, ஆமென் சொல்லுங்களேன். சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு எதிரியாக கூட மாறுவாருங்க. வில்லன் கேரக்டர்ல வருவாரு. அந்த வில்லன் கேரக்டர்ல வரும்போதும் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சரி பண்ணிக்கணும். எதுக்கு கொள்ள பார்க்க? அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. 25. இப்போ மோசேயுடைய வைஃப் சிப்போராள் ஒரு கருக்கலான கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தாளை அறுத்து ஏன் ஆண்டவர் மோசேயை கொல்ல வந்தார், கொல்ல பார்த்தார் அப்படின்னா மோசே வீரவசனம் பேசினாரு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ல இருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா மோசே சொல்றார், நான் பார்வோனின் பிள்ளைகள் குமாரன் எனப்படுவதை நான் வெறுக்கிறேன். இந்த பார்வோனுடைய அரண்மனை வாழ்வை நான் வெறுக்கிறேன். நான் என் ஜனங்களோடு கூட கஷ்டத்தை அனுபவிப்பதை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்றேன். அப்படிலாம் வீரவசனம் பேசின மோசே அந்த நாட்களில் இருந்த யூத புத்திரர்களுக்கு, யூத ஆண்களுக்கு, யூத ஆண் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய அந்த நுனித்தோலின் அகற்றுதல் அப்படிங்கிற அந்த உடன்படிக்கையை மீறி நடந்து கொண்டிருந்தார். அந்த மீறுதலை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். உனக்கு ஒரு பெரிய ஒரு கனமான ஊழியத்தை கொடுக்க போறேன், ஒரு பொறுப்பை கொடுக்க போறேன், நீ செய்ய வேண்டியதை இப்ப செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுங்களேன். அவர் அந்த சிப்போரால் மனைவி கொஞ்சம் உற்சாகம் அடைஞ்சு, எப்பா இங்க ஒரு தப்பு நடக்குது, நம்ம சரி பண்ணிக்கணும்னு தன் புத்திரனுடைய நுனித்தோலை அகற்றின உடனே ஆண்டவர் அந்த இடத்தை விட்டு அகன்று போயிட்டார். அப்ப கொள்ள பார்த்தாரா இல்லையா? அவங்க சரி பண்ணதுன்னு ஆண்டவர் விலகி போனாரா இல்லையா? இன்னைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக இந்த பிரசங்கத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஒன்று, எச்சரிப்பு வரும்போது நம்மை நாமே செய்து கொள்வோம். இரண்டாவது, எதிர்ப்பு வருதுன்னா அந்த எதிர்ப்பு என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு அதுல நம்ம சரியா வளைந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில ஒரு பெரிய வெற்றியை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு ஏ, ஃபர்ஸ்ட் ஒரு ஏ எச்சரிப்பு, இரண்டாவது ஏ எதிர்ப்பு, மூன்றாவது ஏ 5 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடுறேன். மூன்றாவது விஷயம் 22ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கழுதை என்னை கண்டு விலகிற்று,
இப்போ கழுதையை உயிரோட வைப்பேன் என்றார். மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னா, ஆண்டவர் நம்மிடத்துல ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தெரியுங்களா? அதற்கு சொல்றோம். ஒன்று, ஆண்டவர் எச்சரிப்பு கொடுப்பார். இரண்டாவது, எதிர்த்து நிற்பார். மூன்றாவது, எச்சரிப்பும் எதிர்ப்பும் எதிர்க்கு என்று சொன்னால், உங்களை கொண்டு என்னை கொண்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எதற்கு புரியுது? அல்லேலூயா. நம்ம இந்த எச்சரிப்பிலேயே சோர்ந்து போயிருக்கோம், எதிர்க்கும் போதே சோர்ந்து போயிடணும். அடுத்த மூன்றாவது ஸ்டேஜை பார்க்கிறதுக்கு முன்னாடியே துவண்டு போயிடுறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல என்கிட்ட பேசுற சத்தியம் என்ன, இந்த தரிசனத்தின் நோக்கம் என்னன்னு சொன்னா, நம்மை கொண்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை மனம் திரும்பிக் கொள்ளணும். நம்மை நாமே ஆண்டவர் விரும்புறதெல்லாம் நம்மை மனம் திரும்புவதை ஆண்டவர் விரும்புகிறார். இன்னும் இடத்துல அர்ப்பணிக்க மாட்டானா, அர்ப்பணிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய எதிர்பார்ப்புக்கு நம்மை சரியாக ஒப்புக் கொடுக்கிறோம்னா, நம்மை கொண்டு வளர்ந்த காரியங்களை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தாவீது தன்னை அர்ப்பணித்தான். அந்த சென்சஸ் எடுக்கும் போது எல்லாரையும் எண்ணும் போது 2 சாமுவேல் 24:17 வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, நான் பண்ணது தப்புதானே, இதுல இருந்து என்னை விடுவியும் அப்படின்னு தன்னை அர்ப்பணித்த உடனே ஆண்டவர் பார்த்தாரு, கொள்ளை நோயை ஸ்டாப் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. இப்போ மோசேயிடத்துல சிப்போரால் அந்த நுனித்தோலை அகற்ற வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்த உடனே ஆண்டவர் மோசேயை கொல்ல வந்தார். அவர் விலகி போயிட்டார். எதற்கு சொல்ற பிரசங்கம் புரியுது? நம்மை நாம் அர்ப்பணித்து விட்டால் போதும். ஆண்டுடைய எதிர்பார்ப்புக்கு நம்மளை விட்டுட்டா போதும். ஆண்டுடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்ன தெரியுமாங்க? நீங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு குடும்பமா உட்கார்ந்து பெருசாக நீ நம்ம நினைக்கிறது அலட்டிக்கிறது அப்படி இப்படி அல்ல கிடையாது. நம்ம இருக்கிற இந்த கிறிஸ்துவ லைஃப்ல, இந்த கிறிஸ்டியானிட்டி லைஃப்ல நம்ம குடும்பமா வந்து தேவ சமூகத்துல உட்கார்ந்து நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரோ ஆசீர்வதிக்கலையோ கர்த்தர் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நல்ல ஆண்டவரை விட்டு கொடுத்து ஆராதிக்கிறத கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்ம ஆண்டவருக்காக என்னெல்லாம் டெடிகேட் பண்ணிட்டு இருக்கோம் அதையெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அதை பார்த்து நம்ம குடும்பத்தை உயர்த்திக்கிட்டே இருப்பார். இருக்கீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய எதிர்பார்ப்பை ஆண்டவர் சரி செய்ய வேண்டும். அந்த எதிர்பார்ப்புக்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை மகிமையாய் ஆசீர்வதித்து உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். சீரியன் தேசத்து லாபான் அப்படிங்கிறவர் 7 நாள் யாக்கோபை துரத்துறார். ஒன்று போட்டு தன் மருமகன் கூட பார்க்கல. அவனை எப்படியாவது ஒன்று ஜோடியை முடிச்சிருக்கணும்னு சொல்லி பின்னாடியே துரத்திட்டு வராரு. முன்னாடி நல்ல சொத்து சுகம்லாம் கொடுத்த லாபான் இப்ப பின்னாடி யாக்கோபை கொண்டு போட்டுன்னு துரத்திக்கிட்டே வராரு. ஒரு இடம் வந்ததுமே நைட் ஆயிடுச்சு. நைட் ஆன உடனே லாபான் தூங்குறாரு. லாபான் தூங்கின உடனே ஆண்டவர் வந்து பேசுறாரு, லாபான் யாக்கோபை ஒண்ணும் பண்ணிடாத, அவனை டிஸ்டர்ப் பண்ணிடாத, அவனை ஒண்ணும் பண்ணிடாத அப்படின்னு சொல்றாரு. அந்த எதிர்பார்ப்புக்கு லாபான் அப்படியே ஒப்பு கொடுத்தார். காலையில வர தன்னுடைய மருமகன் யாக்கோபை பார்க்கிறார். என்னப்பா, ஆமா என்ன அடிச்சு கொல்லணும் தானே வந்த, இந்த கொள்ளு என்ன கொண்டு பற்று அப்படின்னு யாக்கோபு சொல்றாரு. பைபிள் இருக்கிறதா சொல்றேன். யாக்கோபு சொல்லும் போது லாபான் சொல்றாரு, அப்பா நைட் ஆண்டவர் கிட்ட பேசினாரு, உன்னை கொல்லக்கூடாதாப்பா, உன்னை கொல்லக்கூடாது. அந்த வார்த்தைக்கு அப்படியே தன்னை அந்த எதிர்பார்ப்புக்கு ஒப்பு கொடுத்ததினால லாபானையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார், யாக்கோபையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். கண்களை